நீங்க நான் ஐடில படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, 2024ல கூகுள்ல வேலைக்கு போக முடியுமான்னு சொல்லி கேட்டா 100% முடியும். நோ எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் பொசிஷன். 2 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட் ஃபுல் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ஒன் டேல எவ்வளவு ஒர்க் பண்ண போறீங்களோ அதுல 20% ஆஃப் டைம் அவங்க உங்களுக்கு சொல்லி தரதுக்காகவும் நீங்க அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்றதுக்காகவும் செலவு பண்ண போறீங்க. இந்த ப்ரோக்ராமோட நேம் அப்ரண்டிஸ்ஷிப். ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமமா 3 டைம் வரைக்கும் கண்டக்ட் பண்றாங்க. இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ல எந்த மாதிரியான ஜாப் ரோல் ரொம்ப ரிலவெண்டா இருக்கும் அப்படின்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிட்டிகல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் மட்டும் டொமைன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டேட்டாபேஸ் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல அப்ளிகேஷன் டெவலப்பரா இருக்கலாம், இல்ல டெஸ்டரா இருக்கலாம். இது மட்டும் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் ரோலுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, 0 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், மேக்ஸிமமா 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கலாம். இது நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி ஜாப் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்பல்சரி ஆப்டிடியூட் ரவுண்டா தான் இருக்கும். நீங்க எந்த டொமைன் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டொமைன் ஓரியன்டா ஒரு 1 வீக் டைம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கூகுள்ல கேட்கக்கூடிய இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் ஆன்சர் பண்ணிட முடியும். 2024ல அப்ரண்டிஸ்ஷிப்புக்கு மினிமமா 2.5 lakhsல இருந்து 8 lakhs வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐடில ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே இந்த கிரைட்டீரியால தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்ரண்டிஸ்ஷிப் மேக்ஸிமம் எல்லா பீப்புளையுமே கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மோட் மட்டும் தான். இதுக்கு ரிமோட் மோடே கிடையவே கிடையாது. இதோட லொகேஷன் பொறுத்தவரையிலும் பெங்களூர், ஹைதராபாத், மும்பை 3 இடத்துல கொடுக்குறாங்க. நான் கோடிங் செக்ஷனுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நான் கோடிங் செக்ஷனுக்கு அதிகமான வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்க நான் கோடிங் சைட்ல போற மாதிரி இருந்தா இது உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐடி செக்டர் சம்பந்தமா ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Sundaran, software engineer.